பிக் பாஸ் சீசன் 10ல இருந்து முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. எந்த கண்டஸ்டன்ட்லாம் கலந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 6ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்லேருந்து குடுத்துருக்காங்க. காமன் மேன பத்தி. அது மட்டும் இல்லாம இந்த சீசன் நீங்க நெனைக்கிறத விட ரொம்பவே டஃப்பா இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கண்டிப்பாவே இருக்க போகுது அப்டின்ற மாரியுமே தகவல் வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக்கே பண்ணாலும் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேரே ஆக மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்க்குற நீங்க கொஞ்சம் கோச்சிக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிக் பாஸ் பத்தி கருத்துக்கள் எதுவுமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மேல தான் வந்து ஒரு இது ஏத்துவாய்ங்க. இவங்க வராங்க, அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி ஏத்துவாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் வாக்குல ப்ரோமோ கிமோலாம் விட்டு அப்படியே அக்டோபர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இந்த தடவ ஜூன் 1 வீக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, காமன் மேனுக்கான ப்ரோமோ வந்துருச்சு. "டேய் என்னடா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குடா?" அப்படின்ற மாரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அங்க தான் ட்விஸ்ட்ட வச்சாங்க. இல்ல இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர்லாம் கிடையாது. கொஞ்சம் முன்னாடியே வரோம். வந்து நாங்க சம்பவம் செய்றோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது செப்டம்பர் 6ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ண போறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்த அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக அப்ளை காமன் மேன்க்காக. அதுக்காக அப்ளை பண்ணி முடிச்சு நெறைய நண்பர்கள்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த மாரிலாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து தொடங்க போகுது. நம்ம முன்னாடியே அத பத்தி பேசியிருந்தோம். அதாவது ஒரு 15 எபிசோடு வந்து கண்டிப்பாவே இருக்கும். டிட்டோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல இருந்த மாரி தான். அக்கினி பரிச்ச மாரி தான். ஒரு 15 எபிசோடு. அதுக்கு ஒரு 3 நடுவர்கள் வருவாங்க. ஸ்டேஜ போடுவாங்க. ஈவிபில எங்கேயோ பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ போட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுலருந்து ஏதாச்சும் ஒருத்தர வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடுவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நடுவர்கள் ராஜுவா இருக்கலாம், பார்வதியா இருக்கலாம், கம்ருதீனா இருக்கலாம், நம்ம முத்துக்குமரனா இருக்கலாம். இந்த மாரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யாரு வேணா இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அத மட்டும் ரொம்பவே சீக்ரெட்டா வச்சிருக்க மாரி தெரியுது. அதுக்கப்புறமேட்டு அவங்கள்லருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் போவாங்க. அந்த காமன் மேன் ஷோலேருந்து 3, 4 பேர்கிட்ட உள்ள போற மாரி சொல்றாங்க. அதுல வந்து ஜட்ஜஸ் தேர்ந்தெடுக்கிறவங்களும் இருக்கும். அதே மாரி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதும் இருக்கும். அதனால அப்படியே வந்து உள்ள போவாங்க. அதனால மக்கள்ட்ட வந்து அவங்க பரிச்சயமும் ஆயிருவாங்க. ஆயிட்டு எப்படியும் வந்து செட் ஆயிருவாங்க. அந்த காமன் மேன் தான் வந்து டைட்டிலும் வின் பண்ணியிருக்காரு. அதனால வந்து செட் ஆயிருவாங்க. ஆனா எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கு. இந்த டைம் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்க போகுது. ஏன்னா வந்து பொங்கல், கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து செப்டம்பர் ஆரம்பிச்சா முடிஞ்சிடும். அப்படின்னு என்ன பண்ணும், டாஸ்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். 4, 5 சீசனா டாஸ்க் சுத்தமாவே இல்ல. டாஸ்க் செம்மையாவே வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஹிந்திலலாம் வேற லெவல்ல இருக்கும். களிமண்லாம் விட்டு அடிச்சுப்பாய்ங்க, பிரிச்சு மேய்வாய்ங்க. அந்த மாதிரியான டாஸ்க் இருக்கும். அது மட்டும் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா எடுத்துட்டு வரணும். அதுல வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவாவே இருக்காங்க. எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட் அப்படின்னா, பிக் பாஸ்ல வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாமே இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. கண்டஸ்டன்ட்லாம் யார் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குக் வித் கோமாளிலருந்து 4 பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்குன்னே சொல்றாங்க. குறைஷி, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலின் ஜோயா 2 சீசனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு ராமர் அவர்கள். எனக்கு ராமர் உள்ள போனா கண்டிப்பா பிளாஸ்ட்டா இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு மறப்பாப்புல, அவர் சண்டையும் போடுவாப்புல. அது ஒரு காமெடியா போவும். காலங்காத்தால காலங்காத்தால உங்க கூட ஒரு பிரச்சனையா? என்னவா நீங்க? அப்படின்ற மாரி ஒண்ணு போவும். என்னைய பொறுத்தவரைக்கும் ராமர்லாம் வந்தாருன்னா, வேற மாரி ஒரு ஃபன் வந்து நம்ம கண்டிப்பாவே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரியுமே சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த காமன் மேன் ஷோக்காக வந்து பார்த்தீங்கன்னா, Hotstarல வந்து இது போயிட்டுருக்கு. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மாரி அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போவோம்ல. விரைவில் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. என்னடா இந்த மாசம் வந்து இந்த மாசம் முடிய போகுது ஜூலை. காமன் மேன் இப்பயிலேருந்தே கம்மிங் சூன் போட்டீங்கன்னா, எப்ப ஆரம்பிக்கும்ன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 15 அல்லது 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, காமன் மேன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆக போகுது. அது முடிஞ்சு அந்த 15 எபிசோடு முடிஞ்ச ஒரு 3 நாள், 4 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க நினைக்கலாம், போன சீசன் மாரியே இந்த சர்ச்சைக்குரிய பிரபலங்கள்லாம் வூட்ல கூட்டு வந்து நம்ம கழுத்த அறுத்தாய்ங்கல்ல, அந்த மாரி இந்த டைம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் லைக்லி இந்த டைம் அப்படி இருக்காது அப்படின்ற மாரி கன்ஃபார்ம் சோர்ஸே சொல்றாங்க. இந்த டைம் வந்து நீ அந்த மாரிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. நெறைய பேர்லாம் சொல்றாங்கல்ல, இந்த இன்ஸ்டால பிரபலமா இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம இப்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கவங்க, அப்படி இருந்தவங்க, இப்படி இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர்கள் நானே பார்த்தேன். அந்த பேர்கள் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்பல. அந்த மாரி பெயர்கள்லாம் போறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இந்த டைம் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, நீங்க போன சீசன் எடுத்து பாருங்க. பார்வதி, கமருதீன் அப்ப ஒரு சில நபர்கள் மட்டும் இல்ல அப்டின்னா, அந்த சீசனே ஒண்ணுமே இருந்திருக்காது.
திவாகரா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து கலையரசன், நெறைய கன்டென்ட்க்காக நெறைய பண்ணாங்க. அந்த சீசனே ஒரு மாறி போயிருச்சு. "டேய் ஏன்டா இது பண்ணோம்?" அப்படின்ற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல அருவருக்க தகுந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே இதாச்சு. பார்வதிய பொறுத்தவரை நெகட்டிவா பண்ணாங்க. நெகட்டிவ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவு வந்து சூப்பரா இருந்துச்சு. இதுல அவங்களோட நெறைய நல்ல கண்டஸ்டன்ட்லாம் இன்னும் விட்டிருந்தாங்க. ஒண்ணு டஃப் ஃபைட் குடுக்குறவங்கலாம் விட்டிருந்தாங்க அப்டின்னா, இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் 9 வந்து ஒரு மறக்க முடியாத சீசனா இருந்திருக்கும். நம்மளுக்கு மறக்க முடியாத சீசனா வந்து பார்த்தீங்கன்னா, அத பண்ணிவுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த டைம் வந்து அதெல்லாம் அப்டியே ஓரமா ஒத்தி வச்சுட்டு கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே டஃப்பான ஆட்கள் எல்லாத்தையுமே எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காமன் மேன் ஷோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்க நெனைக்கலாம், காமன் மேன்லேருந்து வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. அத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். காமன் மேன்னா, சும்மா ரொம்ப காமன் மேன் அப்படின்ற லெவல்லலாம் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கேமரா இருக்கட்டும், ஒரு கன்டென்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் வரது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் அதிலயுமே நெறையா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டின்னு ரொம்பவே அதிகமா இருக்க மாரி தான் நான் பார்க்குறேன். நீங்க சொல்லுங்க, உங்கள பொறுத்தளவுக்கு பிக் பாஸ் சீசன் 10க்காக எந்த அளவு வெயிட் பண்றீங்க? நான் சொன்ன கண்டஸ்டன்ட் இல்லாம வேற யாரும் கண்டஸ்டன்ட்லாம் வர வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல போடுங்க. யாரெல்லாம் வந்தா நல்லாருக்கும்? இந்த காமன் மேன் ஷோவ எந்த அளவு எதிர்பார்க்குறீங்க? இந்த சீசன் எப்படி இருந்தா நல்லாருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. போன சீசன் வந்து செம்ம ஆதரவு குடுத்தீங்க. அதே மாரி இந்த சீசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டே அண்ட் நைட் வந்து உங்களுக்கு அப்டேட் குடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு குடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன்.